ஓம் நம சிவாய. 2 வீக்ஸ் ஆகிற சம்பர்க்கை நாங்கள் ஒரே நாளில் இன்ஸ்டால் பண்ண முடிச்சிட்டோம். அது எப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரின். வெல்கம் டு எஸ்கேர் ஃபேமிலி. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு ப்ராப்பரான வாட்டர் ஸ்டோரேஜ் அரேஞ்ச் பண்ண நாங்கள் ப்ரீகேஸ் வாட்டர் சம்பை இன்ஸ்டால் பண்ண டிசைட் பண்ணோம். இன்றைக்கி ஃபைனலாக சிலிண்ட்ரிக்கல் ப்ரீகேஸ் வாட்டர் சம்பை சைட்டுக்கு வந்துருச்சு. ஆனஸ்ட்லி சொல்லணும்னா கன்வென்ஷனலாக சைட்டில் சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மினிமம் 2 வீக்ஸ் ஆகும். எக்ஸ்கவேஷன், ஸ்டீல் ஒர்க்கு, காங்க்ரீட்டு, க்யூரிங்னு நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்கள் சைட்டில் சாயில் கண்டிஷன் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. வாட்டர் இஷ்யூஸு, லேண்ட்ஸ்லைடிங்ட்டு, பேஸ்மெண்ட் ஒர்க்கை இதுக்கு மேலே டிலே ஆகக்கூடாதுன்ட்டு. அதனால தான் நானும் எங்கள் பில்டரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி டைம் சேவ் பண்ணேன், பேஸ்மெண்ட் ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணேன், குவாலிட்டியும் நல்லா மெயின்டைன் பண்ணேன், ப்ரீகேஸ் சம்பை சூஸ் பண்ணோம். இன்றைக்கி மார்னிங் சம் செக்ஷன்ஸை சைட்டுக்கு டெலிவர் பண்ணாங்க. இது சிலிண்ட்ரிக்கல் டைப் ப்ரீகேஸ் வாட்டர் சம்ப். இந்த சம்பு அப்ராக்சிமேட்டாக 7.5 ஃபீட் ஹைட்டு அண்ட் 7.5 ஃபீட் டயாமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப மேசிவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த லாரியில் அந்த அப்புறம் அந்த க்ரெயின்லேருந்து அதை லிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக, ரொம்ப மேசிவாக இருந்துச்சு. நார்மலாக ப்ரீகேஸ் சம்ப்னாலே ஃப்யூச்சரில் ஜாயிண்ட் லீக்கேஜ் இஷ்யூஸ் வரும்னு சில பேர் சொல்லுவாங்க. அது இந்த ஸ்கொயர் டைப்பில், இந்த ரெக்டாங்கிள்ஸ் டைப்பில் இருக்க சம்பை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பை சூஸ் பண்ணோம். ஏன்னா நம்பர் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஒன்று தான் இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வாட்டர் ப்ரெஷர் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப நல்லாயிருக்கும், லாங் டேர்ம் டியூரபிலிட்டியும் பெட்டராக இருக்குன்னு இன்ஜினியர் ரெக்கமெண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இன்ஜினியரோட சூப்பர்விஷனில் கரெக்டான லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி, அலைன்மெண்ட் பண்ணி, செக் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கே இன்ஸ்டாலேஷனை முடித்தோம். ஃப்யூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான வாட்டர் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு இந்த சம்பு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது. கரண்ட்லி நாங்கள் போர்வெல் வாட்டரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு ஐடியலான வாட்டரே இல்லைன்ட்டு வாட்டரை செக் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டோம். அதனால தான் இந்த சம்பை குட் குவாலிட்டியில் வாட்டர் ஸ்டோர் பண்ணி க்யூரிங் ஒர்க்குக்கும் ஃப்யூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தோம். ஹானஸ்ட்லி சொல்லணும்னா இந்த எம்டி லேண்டில் இருந்து எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக ப்ரோக்ரஸாக ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்லோலி அவர் ட்ரீம் ஹோம் இஸ் டேக்கிங் ஷேப். இந்த ட்ரீம் ஹவுஸ் ஜர்னியை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு இந்த ஜர்னிக்கு ரொம்ப ரொம்ப பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் அப்டேட்டில் சந்திப்போம். சேலஞ்சஸ் நிறைய வந்தாலும் ஒவ்வொரு நாளும் எங்கள் ட்ரீம் ஹவுஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டியாக மாறிட்டு இருக்கு. Thank you.